வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நாம் தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நாம் இது வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த பதிவில் ஹஸ்தம் நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிகமாக வரும், அந்த நட்சத்திரம் என்ன மாதிரியெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். அதாவது வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா உடலையும் மனதையும் வருத்துவது. முதல்ல மனசை பாதிப்படைய செய்யும், அதன் மூலயமா உடலை பாதிப்படைய செய்யும். இதுதான் வைநாசிக நட்சத்திரத்தோட வேலை. எந்த ஒரு நட்சத்திரத்துலேயும் ஒரு ஜாதகர் உதயமாயிட்டால் அதுக்கு 27 நட்சத்திரம், அதாவது அந்த நட்சத்திரத்தை விட்டுட்டு பாக்கி 26 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் உண்டு. ஒரு நட்சத்திரம் பாதிப்படை செய்யும், ஒரு நட்சத்திரம் யோகத்தை செய்யும், ஒரு நட்சத்திரம் தோஷத்தை செய்யும். இந்த மாதிரி 27 நட்சத்திரத்துக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திலேருந்து பாக்கி இருக்கிற 26 நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்தையும் சேர்த்து 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வேலைப்பாடு உண்டு. அது உங்களை கண்டிப்பாக அதுக்கான வேலையை கண்டிப்பாக செய்யும். அதுக்கான பரிகாரத்தை செஞ்சுட்டா நம்ம அதுலேருந்து அந்த நட்சத்திரங்கள் தரும் பாதிப்பிலிருந்து முழுமையாக நம்மளால் விடுபட முடியலனாலும் அதனுடைய பாதிப்பை தாங்கிக்கக்கூடிய சக்தியை அந்த பரிகார முறை கொடுக்கும். அதாவது அந்த தோஷத்தை மட்டுப்படுத்தும், கட்டுப்படுத்தாது. எந்த ஒரு பரிகாரமும் எந்த ஒரு கிரக தோஷத்தையும் அல்லது நட்சத்திர தோஷத்தையும் எந்த ஒரு பரிகாரமும் கட்டுப்படுத்தாது, கட்டுப்படுத்தவே முடியாது கிரகங்களையும் நட்சத்திரங்களையும். ஆனால் மட்டுப்படுத்தும். நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஏன் மட்டுப்படுத்தும் அப்படின்னா, இந்த பஞ்சபூத சக்தி தான், கிரகங்களோட பஞ்சபூத சக்தி தான் நம்ம கோயிலுக்கு போய் வணங்குறோம். கோவிலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சபூத சக்தியின் மொத்தமாக அதை கலெக்ட் பண்ணி கோயிலில் இருக்கும் கர்ப்பகிரகத்தில். நம்ம அந்த கோயிலில் இருக்கும்போது நம்மளோட நெகட்டிவ் வைப்ரேஷனெல்லாம் வெளியில் விட்டுருவாங்க, இழுத்துரும். அங்கே உள்ள நம்ம எந்த கிரகத்தோட வைப்ரேஷன் வேணும் அப்படின்ட்டு போகிறோமோ அதனுடைய வைப்ரேஷன், அதனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உடம்புல ஏறும். அதனால தான் கோவிலில் போய் ஒரு 2.25 மணி நேரம் வெயிட் பண்ணணும், அந்த கர்ப்பகிரகத்துக்கு நேராக உட்காரணும் அப்படிங்கிறது. அப்போ தான் அதனுடைய அந்த பஞ்சபூத சக்தி நமக்கு கிடைக்கும். சரி, இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரமாக யாரெல்லாம் பிறக்குறீங்களோ, அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும்போது ஹஸ்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக ஆகி எந்த ஜாதகர் உதயமானாலும், ஜாதகர் ஜாதகி 2 பேருக்குமே பொருந்தும். இந்த 2 பேருமே இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் அவங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும் இந்த ஹஸ்த நட்சத்திரம். அப்போது இந்த ஜென்ம நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரத்திலேருந்து 22வது நட்சத்திரம் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம். உங்களை, அதாவது ஜாதகரை, ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகரை வதைக்கும் நட்சத்திரம். ஏன் வதைக்கும்னு சொல்கிறேன்னா, இந்த வைநாசிகத்தோட வேலையே இந்த நட்சத்திரத்தில், அதாவது சந்திரன் ஹஸ்தத்தில் நிற்கிது இல்லையா, அதை வதைக்கக்கூடிய வேலை தான் இந்த வைநாசிக நட்சத்திரத்தின் வேலையே. இதை எப்படி உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம் அப்படின்னா, நட்சத்திரங்கள் எப்படின்னா சந்திரனை பழி வாங்கிறதுக்கு தான் அது நின்ன நட்சத்திரத்தை பழி வாங்குது. அப்போது சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்தில் நிற்கும்போது அதுக்கு 22வது நட்சத்திரமான புனர்பூஷ நட்சத்திரம், இந்த புனர்பூஷ நட்சத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சந்திரனை வதைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம். புனர்பூசத்துக்கு 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம், அதுதான் ஹஸ்த நட்சத்திரம், உங்கள் ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம். அப்போ வைநாசிக நட்சத்திரத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, ஹஸ்த நட்சத்திரத்தை பழி வாங்கக்கூடிய வேலை தான் அது. ஹஸ்த நட்சத்திரத்தை நசுக்கக்கூடிய வேலை தான் வைநாசிகத்தோட வேலை. நசுக்கிறது, பிதுக்கிறது, இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த நட்சத்திரத்தை பழி வாங்கணும், அதை எப்படியாச்சும் வச்சு நசுக்கினாலும் சரி, இல்லை அந்த நட்சத்திரத்தை அரைச்சாலும் சரி. வைநாசிக நட்சத்திரம் இந்த ஹஸ்த நட்சத்திரத்தை ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்படைய செய்யும். அதே போல் இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம். பாருங்கள், அப்போ இங்கே என்ன கனெக்ட் ஆகுதுன்னா, ஜென்ம நட்சத்திரம், அதுக்கு 7வது நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம். இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அதுலேயும்
இந்த அஸ்த நட்சத்திரத்தோட ஓனர், அதாவது அஸ்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான். இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஆனால் இவங்க 2 பேருமே பரஸ்பர நண்பர்கள் தான். அதனால் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு வேலை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் தோஷத்தை செய்யக்கூடிய நட்சத்திரமாக வந்துடுது. இதில் சந்திர பகவான் சுபச்சந்திரனா, அதாவது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இதனுடைய பாதிப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதே தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அதனுடைய பாதிப்புகள் வேறு மாதிரி இருக்கும். இதில் குரு தனித்த குருவாக இருந்தால் அதனுடைய பாதிப்புகள் ஒரு மாதிரியாக இருக்கும். குருவோடு வேறு கிரகங்கள் இணைந்து இருந்தால் அதனுடைய பாதிப்புகள் வேறு மாதிரி இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது, இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு குழந்தை ஜாதகர் பிறந்துட்டார். அந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஜாதகர் பிறந்துட்டாருன்னா அவர் வளர்கிற வரைக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது இந்த இளமை பருவத்தில் தெரியாது, அது அந்த பிரச்சனையெல்லாம் சந்திப்பார். பட் அது தெரியாது. எப்படி சந்திப்பார்னா, தன்னோட வாத்தியார் மூலயமா அதை சந்திப்பார், தன்னோட குருமார்கள் மூலமாக அதை சந்திப்பார். எப்படி சந்திப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க எல்லாருமா வாத்தியார்கிட்ட அடி வாங்குறாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க கண்டிப்பாக வாத்தியார்கிட்ட அடி வாங்கும். இந்த பிள்ளைங்க வாத்தியார்கிட்ட குட்டு வாங்கும். இந்த பிள்ளைங்க வாத்தியார்கிட்ட கெட்ட பேர் வாங்கும். இந்த பிள்ளைங்க வாத்தியாரால் தண்டிக்கப்படுவார்கள், அப்புறம் கண்டிக்கப்படுவார்கள். இது வளர்கிற காலகட்டத்தில் இருக்கும். சரி, இதோட இன்னும் ஒரு ப்ளஸ் என்ன சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அவங்க அம்மாவோட ஜாதகத்தில் அவங்க அம்மாவோட நட்சத்திரம் புனர்பூசமாக இருந்தாலோ, அல்லது அவங்க அப்பாவோட ஜாதகத்தில் அவங்க அப்பாவோட நட்சத்திரம் புனர்பூசமாக இருந்தாலோ, அவங்க அப்பா அம்மாவுக்கும் இந்த ஜாதகருக்கும் 7ஆம் பொருத்தமாக தான் இருக்கும். அதாவது அப்பா அம்மாவுக்கும் பையனுக்கும் ஜாதகருக்கும் வெறும் பிரச்சனையாக தான் இருக்கும். நீ என்னம்மா சொல்கிற, போம்மா வேலையை பாருமா அப்படின்னு ஜாதகர் சொல்லுவார். அப்பா சொன்னால் வேலையை பார்த்துட்டு போப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த ஜாதகருக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனையாக இருக்கும். அம்மாவுக்கும் ஜாதகருக்கும் பிரச்சனையாக இருக்கும். 2 பேருக்கும் ஒத்து போகாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இது ஒரு பக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அமைப்புலனா அவங்க தாத்தா பாட்டி, இல்லை அவங்க உடன் பிறந்த சகோதரி, இல்லை சகோதரன், அண்ணன் தம்பி, இவங்களுக்கு யாருக்காச்சும் அந்த புனர்பூச நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் தாத்தா பாட்டிக்கு இருந்தால் அவங்களாலேயும் ஜாதகருக்கு பிரச்சனை, ஜாதகரால் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது, அவங்களால தான் ஜாதகருக்கு பிரச்சனை ஏற்படும். அதே போல் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தால் அவங்களால ஜாதகருக்கு பிரச்சனை ஏற்படும். ஏன்னா அவங்க தான் இந்த ஜாதகரை வதை பண்ணுவாங்க. அவங்க சொல்லாலேயும் செயலாலேயும் சிந்தனையாலேயும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களால ஜாதகர் பாதிக்கப்படுவார். சரி, இதையெல்லாம் மீறி ஒரு கல்யாண ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதில் கல்யாண ஸ்டேஜில் கரெக்டாக ஒரு ஐயரை வச்சு, நல்ல குருக்களை வச்சு, இல்லை நல்ல கற்றறிந்த வித்வான், ஜோதிட வித்வான்களையோ ஆச்சாரியர்களையோ வச்சு ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது எந்த ஒரு ஜோதிட வித்வானும் அஸ்த நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமாக பெண்ணோட நட்சத்திரம் வரும்போது, அதாவது புனர்பூச நட்சத்திரம் வந்துச்சுனாலும், இல்லை புனர்பூச நட்சத்திரத்துக்கு அஸ்த நட்சத்திரம் வந்தாலும் பெண் மாப்பிள்ளையை சேர்க்க மாட்டாங்க. பொண்ணோட ஜாதகத்துக்கு மாப்பிள்ளை ஜாதகத்தை சேர்க்க மாட்டாங்க, மாப்பிள்ளையோட ஜாதகத்தை பொண்ணு ஜாதகத்துக்கு சேர்க்க மாட்டாங்க. இது பெரும்பாலும் பொண்ணோட ஜாதகத்தை வச்சு தான் இந்த மாப்பிள்ளையோட நட்சத்திரத்தை தேர்வு செய்வாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா பெண்கள் பாதுகாப்பாக இருந்தவங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, வெளியில் வரமாட்டாங்க, அப்பா அம்மா கண்ட்ரோல்லே இருப்பாங்க. திருமணமாகி போகிற வரைக்குமே அப்பா அம்மா பாதுகாப்புலேயே இருந்தவங்க. அவங்க ஒரு பாதுகாப்பு உணர்வோடு வளர்கிறவங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு இடத்துல அறிமுகம் இல்லாத இடத்துல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது போகிற இடத்துல இந்த பெண் குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பார்ப்பாங்க. ஏன்னா இதுதான் மெயினாக வதைக்கக்கூடியது. இந்த நட்சத்திரம் தான் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியது. என்ன உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொண்ணுக்கு மாப்பிள்ளையோ மாப்பிள்ளைக்கு பொண்ணோ இந்த மாதிரி வைநாசிக நட்சத்திரமும் வதை நட்சத்திரமும் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுத்தும். அப்போ அங்கே நிம்மதி இருக்காது. அம்மா வீட்டுக்கு வச்சுட்டு வந்துடும், இல்லை குழந்தை பேரில் பிரச்சனை ஏற்படும், இல்லை மாமனார் மாமியாருக்குள்ளே சண்டை சச்சரவு வரும், கொடுமை ஏற்படுத்துவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இது தான் மெயின். ஜாதகம் பொண்ணு மாப்பிள்ளையை இணைக்கும் போது இதை தான் பார்ப்பாங்க. மற்றதை கூட கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், அடுத்த ரஜ்ஜெல்லாம் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதை மட்டும் பார்ப்போம். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் பொண்ணை கொடுப்பாங்க, பாதுகாப்பாக போகிற இடத்துல இருக்கணும்னு. ஆனால் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, ஏதோ சின்ன பிரச்சனையோடு போய்டும். காலக்கொடுமைன்னு ஒன்று இருக்குல்ல, விதி வலியுதுன்னு, இதையெல்லாம் பார்க்காம இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பையன்
ஒரு காதல் திருமணம் பண்ணிடுறான், ஜாதகத்தை பார்க்கல. வர்ற பொண்ணுக்கு புனர்பூச நட்சத்திரத்தோடு வந்துருச்சு. இல்லை பையன் வந்து புனர்பூச நட்சத்திரம், பொண்ணு வந்து ஹஸ்த நட்சத்திரம், இப்படி வச்சுக்குவோம். இந்த மாதிரி சூழ்நிலை கல்யாணம் பண்ணி காதல் கல்யாணம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. விதி வழி அது இல்லையா, எப்படியோ காதல் கல்யாணம் பண்ணிடுறாங்க, அப்பா அம்மாவை ஏற்றுட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க, ஒரு கோயிலில் வச்சு தாலி கட்டுறாங்க, இல்லை புரட்சிகரமான திருமணம் பண்ணுறேன்ட்டு பண்ணிடுறாங்க இதை பார்க்காம. அப்படிங்கும்போது அங்கே இந்த பொண்ணுகிட்டையோ பையன்கிட்டையோ கையிருப்புனா நகையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கையிருப்பு காலியாகிற வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். அது காலியான பிறகு இவங்க 2 பேரையும் அதுக்கப்புறம் தான் இந்த வைநாசிகமும் மதை நட்சத்திரமும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டு உன்னால் தான் நான் கெட்டேன், என்னால் தான் நீ கெட்ட, இப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளே மனைவி வைகிறது கணவன் வைகிறது மனைவியை. உன்னால் தான்டா நான் உன்னை நம்பி தான்டா நான் வந்தேங்கிறது, நீ ஏண்டி என்னை நம்பி வந்த அப்படின்னு மாப்பிள்ளைக்காரன் சொல்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி அவங்கக்குள்ள மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, உடல் பிரச்சனை எல்லாத்தையும் ஏற்படுத்துகிறோம். இது வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தான் அப்பா அம்மா எழுத்துட்டு கல்யாணம் பண்ணவங்க இல்லையா. அவங்க அப்பா அம்மாட்ட வந்து எப்படி சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, இல்லை அண்ணன் தம்பிகிட்ட எப்படி சொல்லுவாங்க, உறவினர்கிட்ட எப்படி சொல்லுவாங்க, 2 பேருமே சொல்ல முடியாது. அப்போது இது வந்து மரண வேதனையை கொடுக்கும். மரணன்னா ரண வேதனைன்னு சொல்லுவாங்கள்ல, இதை கொடுக்கும். இதெல்லாம் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். இதுலேயும் தப்பிச்சிட்றாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கர்மா பூர்வ புண்ணியம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியோட நல்ல விதமாக போயிடும். பூர்வ புண்ணியம் கர்மா பலனை அனுபவிக்கணும்னு பிறந்திருந்தா, கர்மா உள்வாங்கி இந்த கர்மாவெல்லாம் இப்படி தான் அனுபவித்து தீர்க்கணும்னு பிறந்திருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இல்லை நல்லா இருக்குது அப்படின்னா, குழந்தைங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் தான் குழந்தை பிறக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது தான் குழந்தை, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறக்கும். இந்த ஜாதகம் இருக்குது. இது கர்மாவை உள்வாங்கி பிறந்திருந்தால் தான், இல்லைனா குழந்தைங்க வேறு நட்சத்திரத்தில் பிறக்கும். இந்த மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் ராசி மண்டலத்தில் சந்திரன் பயணிக்கும் போது பிறந்தால் கூட ஒரு 50% ஒரு மனக்காயத்தையும் உடல் காயத்தையும் தான் ஏற்படுத்தும். ஆனால் இந்த புனர்பூச நட்சத்திரத்தை லக்கண புள்ளியாக பெற்று குழந்தைங்க பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாதகர், இந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஜாதகம் வாங்கி பிறந்த உடனேயே தெரியும். அப்பா ஒரு ஆட்ட ஆரம்பிச்சிடும். அதுலேருந்தே தெரியும், ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். பிள்ளைங்க வளர கண்டிப்பாக பிள்ளைங்களால் இந்த ஜாதகருக்கு, அதாவது ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு பெரும் நெருக்கடி, பெரும் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறது. இந்த ஜாதகருக்கு எந்த அளவுக்கு மனதையும் உடலையும் வதைக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த வைநாசிகம் வேலை செஞ்சு வதைக்கும். இந்த அப்பாவோட ஜாதகத்தை, ஹஸ்த நட்சத்திரத்துக்கார ஜாதகத்தை, பையன் அப்படி தான் அப்பாவுக்கு எதிராகவே செயல்படுவான். ஆனால் அப்படி இதெல்லாம் கர்மம் தானே. இதெல்லாம் இப்படிலாம் நடந்தால் தானே அவர் அந்த கொடுமையை அனுபவிக்க முடியும் பையனால். இல்லை பொண்ணாக இருந்ததுன்னா பொண்ணு அப்பா பேச்சு கேட்காம அப்பாவுக்கு எதிராக கல்யாணம் பண்ணிக்கிறது, விரும்பினவனை கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்பா விருப்பத்துக்கு எதிராக செயல்படுறது, அப்பாவை நோகடிக்கிறது. இந்த மாதிரி மனதையும் உடலையும் எந்த ஒரு பெண்ணாலேயோ எந்த ஒரு பையனாலேயோ அப்பாவுக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வைநாசிகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது ஒரு பக்கம். இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த வளர்ந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு தொழில் தொடங்குறாரு, இல்லை ஒரு நண்பர்களை தேர்வு செய்கிறாரு அப்படின்னா, நண்பர்களை தேர்வு செய்யும்போது இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களை சேர்க்கக்கூடாது. பட் என்ன பண்ண முடியும், விதி வலியது. அவங்க தான் வந்து சேருவாங்க. யார் வந்து நம்ம கூட சேர்றாங்களோ அவங்க தானே நம்மளை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப நமக்கு எப்படியான பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தானே தெரியும். அதனால் அவங்க தான் நண்பர்களாக வந்து சேருவாங்க. நீங்கன்னா பாருங்கள், உங்களோட நண்பர்கள் பெரும்பாலும் உங்களோட வைநாசிக நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி நண்பர்களை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவங்களுக்கு என்ன நட்சத்திரம்னு கேளுங்க. புனர்பூச நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் விலகிடுங்க. ஏன்னா அவங்க தான் உங்களை நல்லா உள்வாங்கி அதுக்கப்புறம் அவங்கள எப்படி பழி வாங்க முடியும், ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தான் உங்களை பழி வாங்குவாங்க. ஏன்னா வெளியிலேருந்து யாரும் வந்து திடுப்புன்னு யாரையும் பழி வாங்கிட முடியாது. நீங்கன்னா நல்லா உற்று நோக்குங்க. யார் எந்த குடும்பத்துலேயும் திடீர்னு வர்ற ஒரு நபர் ஒருவரால் பாதிப்பு ஏற்படாது. தன்னோட கூட இருக்கிறவங்க, இல்லை தன்னோட உறவினர்கள், அப்படி இல்லைன்னா தன்னோட நண்பர்கள், அல்ல தன்னோட மனைவி, இல்லை மனைவிக்கு கணவன், இப்படி தான் பிரச்சனை வருமே தவிர புதுசாக ஒரு ஆள் திடீர்னு வந்தார் அவரால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு எந்த ஒரு ஜாதகருக்கும் ஏற்படாது பிரச்சனைகள். பார்ட்னர்ஷிப் அது சேரும்போது கண்டிப்பாக
உங்களோட நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களோட பார்ட்னர்ஷிப்பு வைக்காதீங்க. அது உங்களை அதில் பாதாளத்தில் தள்ளி விட்டுரும். இல்லை உங்களுக்கு முதுகில் குத்துறவங்க முதுகில் குத்த போகிறாருன்னு அர்த்தம். அந்த ஜாதகர் பின்னாடி பார்ட்னர்ஷிப் சேருவார், சுருட்டிட்டு கிளம்பிடுவார். நீங்கள் அப்புறம் தலையில் துண்டை போட்டு தான் நிற்கணும். ஏன்னா அந்த நட்சத்திரத்தோட வேலையே உங்களை வதைக்கக்கூடிய வேலை தான். உங்களை எப்படியோ மனதாலும் பணத்தாலும் உடலாலும் ஏதோ ஒன்று உங்களை கஷ்டப்படுத்தணும், நஷ்டப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் தான் அந்த 22வது நட்சத்திரம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் என்ன அப்படின்னா, குருவே அங்கே புனர்பூச நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வரதுனால பொண்ணால் அதை நகை அடகு வச்சிங்கன்னா உங்களால் மூக்க முடியாது. நகை வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட நகை தங்காது. பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெரும் பணத்தை இழக்கச் செய்வார். பெரிய பெரிய பணத்தெல்லாம் நீங்கள் இழந்துட்டு நிற்பீங்க. மரியாதையை உங்களுக்கு இழக்கச் செய்வார். நன்மை பெரும்பாலும் குருவால் நடக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு நடக்காமல் போகலாம். இது எல்லாம் எதனால் ஏற்படுதுன்னா, முன் ஜென்மத்தில் நீங்கள் குரு துரோகம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி அது வைநாசிக நட்சத்திரமாக உங்களை வாட்டி வதைக்கும். சரி, அதெல்லாம் முன்னாடி நம்மனா தெரிஞ்சால் பண்ணியிருப்போம். எந்த ஒரு ஜாதகரும் பண்ணியாச்சு, இதுக்கு விடுதலையே இல்லையா அப்படின்னா இருக்குது. எல்லாத்துக்கும் விதின்னு ஒன்று இருந்துச்சுன்னா விதி விலக்குன்னு ஒன்று உண்டு. வாழ்க்கையில் இருட்டுன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு வெளிச்சம்னு ஒன்று உண்டு. பாருங்கள், முன்னாடி இருந்த முனிவர்கள்லாம் எல்லோரும் தப்பு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கடவுள்கிட்ட சாபம் வாங்கியிருக்காங்க. ஆனால் சாப விமோச்சனமும் வாங்கியிருக்காங்க அவங்களே. அந்த மாதிரி இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்து இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் வைநாசிக நட்சத்திரமாக வந்த ஜாதகர்களுக்கெல்லாம் ஒரு பரிகார கோவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இது கிரகங்களால் எப்படியெல்லாம் வேலை செய்யும் இந்த நட்சத்திரம், இந்த வைநாசிகம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதாவது உங்கள் ஹஸ்த நட்சத்திரத்தில் குரு பகவான் நின்று திசாபுத்தி நடந்தாலும், அல்லது வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூசத்திலே நின்று குரு பகவான் திசாபுத்தி நடத்தினாலும், அல்லது உங்களுடைய ஹஸ்த நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமான வதை நட்சத்திரத்தில் குரு பகவான் நின்று திசாபுத்தி நடந்தாலும், அல்லது சந்திர பகவானே நின்று திசாபுத்தி நடந்தாலும் உங்களுக்கு பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் போகாது. கண்டிப்பாக உங்களுக்கு பண நஷ்டத்தையோ உடல் நஷ்டத்தையோ அல்லது பொருளாதார ரீதியாக நஷ்டத்தையோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகும். அதாவது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துட்டு போகும். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்த நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரமான 7வது நட்சத்திரம் கேது ஓடுது, மூல நட்சத்திரம். இதில் குரு பகவான் நின்று திசாபுத்தி நடந்தாலும் உங்களுக்கு பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மன இறுக்கத்தையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தும். அதே போல் இந்த 3 இடத்துலையும் உங்களுக்கு லக்கண பாவரோ இல்லை லக்கண அவயோகியோ அல்லது 6, 8, 12 கூடையவரோ மாரகாதிபதியோ நின்று அதை குரு பகவான் பார்த்து திசாபுத்தி நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை. குரு பகவான் எங்கே நின்று பார்க்கணும் அப்படின்னா, புனர்பூசத்தில் நின்று பார்த்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரும் நஷ்டத்தையும் பேரழிவையும் கொடுத்துட்டு தான் போகும். இதிலேருந்து இந்த பாதிப்புகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா, சென்னை பூவிருந்தவல்லி, அதாவது பூந்தமல்லி அப்படிங்கிற ஊரில், சென்னை பூந்தமல்லியில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில், அந்த கோயிலுக்கு போயிட்டு, இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் என்ன காரகத்துவத்துக்காக உண்டாக்கப்பட்டதோ இதே காரகத்துவத்துக்காக தான் இந்த சென்னை பூவிருந்தவல்லி, அதாவது பூந்தமல்லியில் இந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில்லையும் வைத்தியநாத சுவாமி, தையல் நாயகி, அங்கேயும் செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலம், அங்காரகனுக்கான செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலமாக அந்த கோவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் உங்களுடைய புனர்பூச நட்சத்திரம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம், இதுக்கு 22வதாக வரக்கூடிய உங்களுடைய வைநாசிக நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். நான் சொல்கிறது எல்லா பதிவிலுமே உங்களுடைய வைநாசிக நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் நீங்கள் கோயிலுக்கு போகணும். ஜென்ம நட்சத்திரத்துக்கு இல்லை, ஜென்ம நட்சத்திரத்துக்கு வேறு ஒரு கோயில் அடுத்தடுத்த பதிவில் தரேன். உங்களுக்கு வைநாசிகமாக வரக்கூடிய, அதாவது உங்களை வதைக்கக்கூடிய நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அன்னைக்கு போய் நீங்கள் அந்த கோயிலுக்கு சரணாகதி அடையினா அந்த கோயிலில் போய், அதுபோல் இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போங்க. அம்பாளுக்கு ஒரு மாலை, சிவனுக்கு ஒரு மாலை, பார்வதிக்கு ஒரு மாலை, 2 பேருக்கும் போடுங்க. இதில் ஹஸ்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான், அவருடைய திசை
10 வருஷம். அதே போல் புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான், அவரோட திசை 16 வருஷம். அப்போது 10 + 16 26, 26 புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நெய்யும் நல்லா பார்த்துங்க, சுத்தமான நெய்யும் இழுப்ப எண்ணெயும் விடணும். இழுப்ப எண்ணெயும் நெய்யும் விட்டு தாமரைத்தண்டு திருநூல், பஞ்சு திருநூல் ரெண்டையும் பிணைந்து அந்த 26 விளக்குலையும் போடுங்க. இந்த விளக்கை கிழக்கு முகமாக பார்த்து தீபத்தை ஏற்றுங்க. தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கு உங்கள் கையால் ரோஜாப்பூ உதிரி பூவோ அல்லது சாமந்தி பூங்கக்கூடிய மஞ்சள் கலர் பூவோ உதிரியாக எடுத்து அதுக்கு உங்கள் கையால் தூவுங்க. பூவை தூவி விடுங்க. அந்த 26 விளக்கம் ஏற்றி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த விளக்குக்கு தூவி விடுங்க. நீங்கள் தூவி விடும்போது அணைஞ்சிடக்கூடாது, பொறுமையாக பார்த்து தூவணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நேராக சிவனுக்கு போய் அவருக்கு ஒரு மாலையை போட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு மாலையை போட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை, கோவிலை 11 முறை சுற்றி வாங்க. எந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் போனாலும் அந்த கோவிலை 11 முறை சுற்றணும். ஏன் அந்த 11 அப்படின்னா 11 தான் உங்களை வெற்றி அடையக்கூடிய, வெற்றிக்கு உதவக்கூடிய சுற்று. அது பொதுவாக ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தில் 12 கட்டம் இருக்கும். லக்கணத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 12 கட்டம் இருக்கும். இதில் 11வது கட்டத்தை லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஜோதிடத்திலே 11ஆம் வீடு லாபஸ்தானம்னா, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே 11 சுற்று, ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு விதமான பலன் உண்டு. அதில் இந்த 11 சுற்று சுற்றுனீங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நீங்கள் கோவிலை 11 முறை சுற்றுங்க. சுற்றிட்டு ஒரு 2.25 மணி நேரம்னாலும் நீங்கள் கோவிலில் தங்கணும். நீங்கள் தங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது, இப்போது புனர்பூச நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். அப்போ நீங்கள் முத நாளே என்ன பண்ணிடுங்க, கொண்டக்கடலையை ஊற வச்சு அதில் சுண்டல் செஞ்சுக்கோங்க. அந்த சுண்டல் நல்லா கருப்பு கொண்டக்கடலையாக இருக்கணும். அதில் சுண்டல் செஞ்சுக்கோங்க. தேங்காய் துருவல் நல்ல வாசமாக, சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு சுவையாக இருக்கணும், சாப்பிட்றவங்களோட மனசில் அது நிறைஞ்சி இருக்கணும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க, செஞ்சுக்கோங்க. தொன்னை ஒரு 11 தொன்னை வாங்கிக்கோங்க. இந்த கொண்டக்கடலையை எடுத்து அந்த தொன்னையில் வச்சு கோவிலேருந்து வெளில வரத்துக்கு முன்னாடி இந்த கொண்டக்கடலையை அங்கே உள்ள பக்தர்களுக்கு ஒரு 11 பேருக்கு கொடுங்க. கொடுத்துட்டு வெளியில் வந்து 11 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாதம் தான் மிகப்பெரிய தர்மம். நீங்கள் என்ன தர்மம் பண்ணியிருந்தாலும் இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது உங்களுடைய இந்த வைநாசிக தோஷம் மட்டுப்படும். 11 பேருக்கு சாப்பாடும் தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுங்க. இந்த உணவு தான் சாப்பிட்றவங்க வயிறு நிறைஞ்சாலே மனசு நிறைஞ்சிரும். ஒருத்தவங்களுக்கு என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் வயிறு நிறைஞ்சிதுன்னா மனசு நிறைஞ்சிரும். அப்போது அவங்க வாழ்த்துவாங்க. அப்படி வாழ்த்தலைன்னா கூட, வாய் வாழ்த்தலைன்னா கூட சாப்பிட்ட வயிறு வாழ்த்தும். அது கிரகத்துக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் அவங்க வாழ்த்தலை அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. வாய் வாழ்த்தாட்டியும் வயிறு வாழ்த்திடும், சாப்பிட்ட வயிறு வாழ்த்திடும். இதில் என்ன ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதாவது கடமைக்கு பரிகாரம் பண்ணிங்கன்னா கடமைக்கு தான் பலன் கிடைக்கும். அர்ப்பணிப்போடு நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது மன நிறைவோடு சந்தோஷமாக செய்யும்போது உங்களுக்கு அது டபுள் மடங்காக திரும்ப கிடைக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு விநாயகர் கோயிலில் ஒரு அகல் விளக்கில், புது அகல் விளக்கில் தீபம் போடுங்க. தீபம் போட்டுட்டு விநாயகர் 3 முறை சுற்றி வாங்க. ஒரு நல்ல நெத்து காயாக எடுத்து உங்கள் தலையை 3 முறை சுற்றி விநாயகர்கிட்ட போட்டு பட்டாருன்னு உடச்சி திரிச்சு விடணும். அந்த சிதறத்தாங்க சில்லாக போகணும். அப்போ தான் உங்களுடைய வைநாசிக தோஷமும் சில்லாக போகும். இதை நீங்கள் செஞ்சுட்டு வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை நினச்சி தீபத்தை ஏற்றுங்க. நான் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு நல்லபடியாக நீ முடிச்சுக்கணும், என் குலதெய்வமே நீ தான் என்னை கூட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிங்க. நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறது தான். சில பதிவுகளை நான் சொல்லாமல் மறந்துருக்கலாம். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி தான், அல்லது ஏதோ ஒரு பரிகாரத்துக்காக போனாலும் சரி தான், குலதெய்வத்தை முதல்ல வணங்கிட்டு தான் நீங்கள் வெளியில் கிளம்பணும். நீங்கள் விநாயகரை கூட போகிற கோயிலில் வணங்கிடலாம். ஆனால் வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பும்போது குலதெய்வமே நான் இந்த விஷயமாக போகிறேன், என் கூடயே இருந்து என்னை காப்பாற்றி என்னை திரும்ப எனக்கு நல்ல வழி நடத்தி திரும்ப வீட்டுக்கு அழைச்சிடுவா. என் கூடயே இருக்கணும். என்னோடய வேண்டுதலும் பிரார்த்தனையும் பழிக்கிறதுக்கு நீ தான் முன்னாடி நின்று எனக்கு செஞ்சு கொடுக்கணும். எல்லா நல்லதையும் நான் மறந்தால் கூட நீ எனக்கு கூடயே இருந்து துணையாக இருந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க. குலதெய்வம் மட்டும்தான். அதேமாதிரி கிளம்பும்போது, வீட்டை விட்டு கிளம்பும்போது தீபம் ஏற்றிட்டு தான் நீங்கள் கிளம்பணும். குலதெய்வத்தை நினச்சி ஒரு பத்தியை கொளுத்தி வச்சுட்டு நீங்கள் மனசால் குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றி பத்தியை கொளுத்தினாலே இந்த விளக்கு ஏற்றுறீங்க தெரியுமா, அதில் வந்துடும் குலதெய்வம். அந்த குலதெய்வத்துக்கு வாசமாக இருந்தால் தானே தங்கும். அதனால் 2 பத்தியை ஏற்றி வச்சிங்கன்னா நீங்கள் திரும்ப பரிகாரத்துக்கு போயிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு போகிற வரைக்குமே
அது அந்த வாசத்தில் அந்த விளக்கில் இருக்கும். நீங்கள் போனோன்னே திரும்ப அது நின்றுச்சுன்னா திரும்ப தீபத்தை ஏற்றி நான் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு, குலதெய்வமாக இருக்கிற அம்மாவுக்கு, ஐயாவுக்கு ஒரு நன்றியை செலுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% நன்மை நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஊக்கம் தான், சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது எனக்கு மேலும் மேலும் நல்ல நல்ல பதிவுகளை போடக்கூடியதுக்கு ஊக்கமாக இருக்கும். நீங்கள் அதை செய்யும் பட்சத்தில் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சின்ன சின்ன பரிகாரமாக இருந்தாலும் பலனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சித்திரை நட்சத்திரம், அதுக்கான வைநாசிக நட்சத்திரம் என்ன, அதுக்கான பரிகார கோவில் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம்.